இங்க ஒரு சின்ன பையன் புதுசா வந்திருக்க வீட்டுல கோலி குண்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அந்த குண்டு ஒரு பக்கமா உருண்டு வரத பார்த்து இவனோட அப்பா பயந்து போயிடுறாரு. சோ புதுசா வாங்கின வீடு நேரா இல்லாம சாஞ்சிருக்கோன்னு ஒரு டவுட் வருது. அதை செக் பண்றதுக்காக மறுபடியும் அந்த குண்டை கீழே வச்சு பாக்குறாரு. ஆனா இந்த டைம் அது எங்கேயும் போகாம அதே இடத்துல நிக்குது. இப்ப இவர் செய்யறத பார்த்து இவரோட வைஃப் தேவையில்லாம யோசிக்க வேண்டாம்னு சத்தம் போடுறாங்க. இவரும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறாரு. பார்த்தா அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெய்யுது. அதுல இவரோட அபார்ட்மெண்ட் மட்டும் மேல இருந்து கீழே வரைக்கும் விரிசல் விட்டுக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் இருக்கிற இடம் மட்டும் ஒரு இன்ச்சு கீழே இறங்கிடுது. ஆனா அது நைட் டைம்ங்கிறதுனால யாரும் நோட் பண்ணாம விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில இவர் வேலைக்கு கிளம்பும் போதுதான் தரையில பெருசா விரிசல் விட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. சோ உடனே பில்டருக்கு கால் பண்ணி அது என்னதுன்னு செக் பண்ண சொல்றாரு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த நாள் இவங்க பில்டிங்ல இருக்கிற ஒருத்தர் பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சடனா அந்த இடத்துல இடி விழுந்த மாதிரி சத்தம் வருது. அடுத்த செகண்டே அந்த பில்டிங் கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. உடனே பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாரு. சரி ஏதோ ஒரு அடியில இறங்கிட்டு நின்னுடுன்னு பார்த்தா அந்த பில்டிங் அடியில சிங்க் ஹோல் உருவாகி கீழே போய்கிட்டே இருக்கு. இப்ப அந்த பில்டிங்ல இருந்தவங்க